பேரரசர் அக்பர் பீர்பலுக்கு அமைச்சர் பதவி வழங்கினாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசி, எங்கிருந்தோ வந்த பீர்பலை அமைச்சனா நியமிச்சிருக்கீங்க, அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களோட நலத்திலையும் வளத்திலையும் அக்கறை இருக்கவன் என்னோட தம்பி, நமக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான். பீர்பலை நீக்கிட்டு என்னோட தம்பியை அமைச்சனா நியமிங்க அப்படின்னு அரசி வற்புறுத்தினாங்க. அதுக்கு அக்பரோ, அறிவு உள்ளவங்களை தேடி அமைச்சர் பதவி தன்னை போல வரும், உன்னோட தம்பிக்கு அமைச்சராகிற அளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே அரசியோ, அவனுக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, தகுதி உள்ளவனா இல்லையான்னு அப்புறம்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு சொல்லியும் அக்பரோட பேச்சு அரசுகிட்ட எடுபடல. அதனால அக்பர் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தாரு. உன் தம்பிக்கும் பீர்பலுக்கும் ஒரு சோதனை வைக்கிறேன், அதுல உன் தம்பி வெற்றி பெற்றா அவனையே அமைச்சரா நியமிக்கிறேன், அதுக்கு நீ உடன்படணும் அப்படின்னு அரசிகிட்ட கேட்டுட்டாரு. அரசியும் அதுக்கு சம்மதிச்சாங்க. சில நாட்கள் கடந்துச்சு. அக்பர் ஒரு சிற்றூர் வழியா பயணப்பட்டு வந்தாரு. அப்போ அங்க ஒரு யானையோட காலடித்தரத்தை பார்த்தாரு. அரண்மனைக்கு வந்து அரசிகிட்ட, உன்னோட தம்பியை கூப்பிடு, நான் வைக்கிற சோதனையில அவன் வெற்றி பெற்றுட்டா அவனையே அமைச்சரா